விடியாத இரவுகள் சிறுகதை. ஆசிரியர் மகாதேவன் அவர்கள். கிழவன் வீரையா திண்ணையிலே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தெப்பமாக நனைந்து எங்கிருந்தோ வந்து சேர்ந்தான் கிழவனது மகன் நாகப்பன். மேல குண்டுல ஓர் உழவை போட்டு நாளைக்கு நாத்து பாவி போடலாம் என்றான் வீரையா மகனை பார்த்ததாம். நாகப்பன் நெற்றியில் வடிந்த நீரை வலித்து விட்டவாறு தகப்பனை திரும்பி பார்த்தான். அதெல்லாம் உழுதுக்கலாம். இப்போ நிலத்துக்காரரு கந்தசாமி பஸ்ஸில் வந்து இறங்கினவர் அங்கே தானே மழைக்கு ஒதுங்கி நிற்கிறாரு. இங்கே தான் வருவார். எந்த பேச்சிலையும் பிடி கொடுத்து பேசாத. ஆமாம், சொல்லிட்டேன். நிலத்தை கிரயம் பேசுகிறதா பேச்சு அடிப்படுத. யாருக்கு விட்டாலும் கொண்டாலும் உளவடைய கண்டிப்பாக விட முடியாதுன்னு சொல்லி போடு என்று உத்தரவு இடுவது போல சொன்னான் நாகப்பன். குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்து மருமகள் முனியம்மாளும் வந்துவிட்டாள். ஊருக்குள்ள நம்ம பங்காளிகளை எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வர மனுஷன்கிட்ட எதுவும் விட்டு கொடுத்து பேசிப்படாதீங்க, பொழுப்பு கெட்டு போகும் என்று அவளும் எச்சரிக்கை செய்தாள். வீரையா இருவரையும் திரும்பி பார்த்தான். வாயை திறக்கவில்லை. முன்பு இந்த வீடு கூரை வீடாக இருந்தபோது ஒரு மழை பெய்தாலும் நனையாமல் ஒண்டி இருக்க உள்ள இடம் இருக்காத. இற்று விழும் கூரையை செப்பனிட்டு குடியிருக்க வகை இருந்ததா? பாதி கரைந்து போன திண்ணையிலே இப்படித்தான் முழங்கால்களை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தான் வீரையா. அவனையும் ஒரு பொருட்டாக எண்ணி தேடி வந்து பக்கத்திலே உட்கார்ந்து பேசினார் கந்தசாமி. அப்போது மதுரையிலே அவருக்கு பலசரக்கு கடை வியாபாரம் விரிவாக நடந்து கொண்டிருந்தது. முதல் சந்திப்பிலேயே தமது 2 ஏக்கர் நன்செய் நிலத்தையும் வீரையாவிடம் உளவடைக்கு ஒப்படைத்தார். முதல் வருடம் முழுவதும் விவசாய செலவுக்கென்று முன் பணமும் கொடுத்தார். கந்தசாமி கை கொடுத்த போதே வீரையாவின் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்தது. அப்போது கந்தசாமியை பார்க்கும் பொழுதெல்லாம் வீரையாவின் கண்களிலே நீர் மல்கும். தெய்வத்தின் நினைவு வரும். அறுவடையின் போது களத்து கங்காணத்துக்கெல்லாம் கந்தசாமி வருவது இல்லை. ஒவ்வொரு போகத்துக்கும் தலையடி நெல் மூட்டைகளாகி வண்டியில் ஏறி மதுரை போய் சேர்ந்துவிடும். வீரையாவுக்கும் குடும்பம் என்று ஏற்பட்டது. அயராது உழைத்தான். குத்தகைக்கு நெல் கொடுத்தது போக போதுமான அளவுக்கு மிஞ்சியது. வீட்டையும் இப்படி கெட்டி கட்டடமாக கட்டி கொண்டான். மூத்த மகள் பாலமாலை ஆசை தீர செலவழித்து கட்டி கொடுத்தான். 2 வருடங்களுக்கு முன்னதாக மகன் நாகப்பனுக்கும் மனம் முடித்து வைத்தான். போன வருடம்தான் 1 ஏக்கருக்கு ஊர் மந்தையிலே புன்சை காடு ஒன்றையும் வாங்கி போட்டிருக்கிறான். மருமகளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமையோடு வீரையாவின் உயிரோடு இணைந்து இருந்தவள் போய் சேர்ந்து விட்டாள். கந்தசாமி தேடி வருகிறாராம். தூரலும் நின்றுவிட்டது. வீரையா தெருவையே பார்த்து கொண்டிருந்தான். தலையிலே துண்டை போட்டுக்கொண்டு கந்தசாமியும் வந்துவிட்டார். வீரையா பரபரப்புடன் முற்றத்திலே இறங்கி வரவேற்பு கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் திரும்பி, அந்த பாயை எடுத்தாந்து போடுடா என்று குரல் கொடுத்தான். பாயோடு திண்ணைக்கு வந்த நாகப்பன், ஐயா வாங்க என்று பணிவாகவே வணக்கம் சொல்லிவிட்டு திரும்பி சென்று உள் அறையிலே முனியம்மாளோடு நின்றான். கந்தசாமி தலை நிமிர்ந்து வீரையாவை பார்த்தார். நானே வலிய வந்து தானே நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்போவும் நானே வந்து பேசணும்னு தோணுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கலிங்க என்றான் வீரையா. வந்திருக்கு, என்ன செய்யறது? கல்யாண காரியத்துக்காக நம்ம நிலத்தை கிரயம் செய்யறதுன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் தேருமா என்று கேட்டார் கந்தசாமி. ஏதுங்க, என்னமோ இல்லைங்கிற சொல் இல்லாமல் காலம் ஓடுத. இந்த வீட்டை கட்டுனதில் கொத்தன் காலில் ஆரம்பித்து அறைக்கு மேலே கொண்டு போயிட்டான். அப்போ வேற யாருக்கும் கிரயம் செய்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்டார் கந்தசாமி. 20 வருஷமாக நிலத்தை உழுதுகிட்டு இருக்கோம். யாருக்கு வேணுமுன்னாலும் பேசி முடியுங்க. உங்களுக்கு கொடுக்குற குத்தகையை அவங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறோம். யாருக்காகவும் உளவடையை மட்டும் விட்டு கொடுக்க முடியாதுங்க என்று நாகப்பன் வெளியில் வந்து சொன்னான். ரொம்பவும் நொந்து போன நிலைமையில் வந்து உட்கார்ந்துருக்கேன். எனக்கு வேற பாதையே தெரியல. வீரையா வேறு பக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். உங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்குங்க. ஆனா என்று பயத்துடன் இழுத்தான் வீரையா.
வாரேன் வீரையா என்று மட்டும் சொல்லிவிட்டு கந்தசாமி நடந்தார். அப்படி விட்டு கொடுத்து போடுகின்ற நினப்பிருந்தா இங்கே யாருக்குமே குடியிருப்பு இல்லை, இதையும் திண்ணமா நினச்சிக்கோ என்று நாகப்பன் கோபமாக வீரையாவை பார்த்து சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள் சென்றான். வீரையாவுக்கு ஆத்திரமாக வந்தது. இன்றைக்கு மகன் தலை எடுத்து விட்ட போது இவன் இறக்கப்பட்டு என்ன செய்ய முடியும்? அந்த நீண்ட இரவு முழுவதிலும் கந்தசாமியும் அவர் மனைவி வள்ளியம்மாளும் கண்ணுறங்கவே இல்லை. கரையத்திலே அந்த கிழவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்தா எழுதி கொடுக்க மாட்டானா? ஊருக்குள்ள 4 பேருக்கிட்ட விசாரிச்சிங்களா என்று கேட்டாள் வள்ளியம்மாள். எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு. வைக்கிற தொகையில் 135 உளவடைதாருக்கு கொடுக்கணுமாம். மற்ற செலவுகளும் கூட நம்மோடது தான் என்றார் கந்தசாமி வசனத்துடன். அடப்பாவிகளா, அப்புறம் எந்த பணத்தை வச்சு இப்போ என்ன செய்யறது? நாளை மறுநாளே சம்பந்தி வீட்டுக்காரங்க மறுபடியும் வருவாங்களே என்று சொல்லி கலங்கினாள் அவள். கந்தசாமி ஒன்றும் பேசவில்லை. என்ன செய்வது என்பதை பற்றி தான் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். பொழுதும் விடிந்துவிட்டது. இதுக்கு மேலே என்னங்க, ஆண்டவன் விட்ட வழி என்று சொல்லிவிட்டு வள்ளியம்மாள் வாசல் தெளிக்க எழுந்தாள். அப்போது வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவை திறந்தார். வாசல் படியிலே கிழவன் வீரையா நின்று கொண்டிருந்தான். வா வீரையா என்றார் கந்தசாமி பரபரப்புடன். ஒரு முடிவோடு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு இக்கட்டு தலைக்கு மேலே வந்து நிற்கிறப்ப உங்கள் நிலத்தில் உரிமை கொண்டாட மனசு ஒப்பலைங்க என்ற வீரையா மடியிலே சுருட்டி மடக்கி வைத்திருந்த காகிதத்தை எடுத்து, இந்தாங்க, எங்ககிட்ட ஒப்படைச்ச நிலத்துக்கு விடுதலை பத்திரம் என்றவாறு அதை கந்தசாமியின் கையிலே கொடுத்துவிட்டு அப்படியே அவசரத்துடன் திரும்பினான். நிலத்தை நல்ல விலைக்கு விற்பதில் இனி தடங்கள் இருக்காது. நினைத்தது நினைத்தபடியாக நடந்துவிடும். ஐயா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார் கந்தசாமி. வீரையாவின் மகன் நாகப்பன் வேகமாகவே வந்து நின்றான். எங்க அப்பா நீங்க வந்தாரா என்று கேட்டான். ஆமாம் என்றார் கந்தசாமி திகைப்புடன். சரிதான், அவர் நிலத்தை பற்றி என்னமும் சொல்லி இருந்தாலும் எழுதியே கொடுத்திருந்தாலும் அதுதான் உறுதின்னு நினச்சிடாதீங்க. இந்த உடல்ல உயிர் இருக்கிற மட்டும் நிலத்தில் வேற யாரும் அடியெடுத்து வைக்கவே விட மாட்டேன். இதையும் நிச்சயமாக நினச்சிக்கோங்க என்றார் நாகப்பன் வெறியோடு. வீரையா விடுதலை சீட்டு எழுதி கொடுத்துருக்கானே என்றார் கந்தசாமி நடுக்கத்துடன். அதையும் மடியில் வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்தவனையும் தேடி பிடிச்சு கூட்டியாங்க. நானும் உள் குத்தகையாக எழுதி வச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன் என்ற நாகப்பன் அதோடு வந்த வழியாக திரும்பி நடந்தான். வம்பு வழுக்கென்று வரும் பொழுது கிழவனுடைய சாட்சியம் வேண்டுமே. தன்னை வாழ வைத்த மனிதனுக்கு நன்றி செலுத்திவிட்ட மன நிறைவோடு மகனுக்கும் மருமகளுக்கும் பயந்து திரும்பியே பார்க்காது வடக்கே அல்லவா போய்கொண்டு இருக்கிறான் கிழவன் வீரையா. கந்தசாமிக்கு என்றைக்கு விடிய போகிறது? அன்பானவர்களே, மகாதேவன் அவர்கள் எழுதிய விடியாத இரவுகள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி. அசடு வழிந்தது சிறுகதை. ஆசிரியர் கடகம் அவர்கள். தீபாவளிக்கு ஒரு வாரம் இருந்தது. அன்று காலை 10 மணி இருக்கும். நான் என் நண்பர்கள் கந்தையா பிள்ளை வீட்டு திண்ணையிலே உட்கார்ந்து அவருடன் பேசிக்கொண்டு இருந்தேன். அவர் 1 மாதமாகவே ஊரில் இல்லை, வெளியூர்களுக்கு போய்விட்டு முதல் நாள் இரவுதான் திரும்பினார். அவர் தம் பிரயாண அனுபவங்களை என்னிடம் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்பொழுது தபால்காரர் அங்கு வந்தார். ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டரும் வந்திருக்குங்க என்றார் தொடர்ந்து. எனக்கா மணி ஆர்டர்? எனக்கு பணம் அனுப்புகிறவர்களும் இருக்கிறார்களா என்றார் அவர் ஆச்சரியத்தோடு. தீபாவளி சமயம் பாருங்கள், உங்களுக்கு தீபாவளி பரிசாக அனுப்பியிருப்பார்கள் என்று கூறி நான் சிரித்தேன். போமையா, இந்த வயதிலே தான் எனக்கு தீபாவளி வரிசை பணம் வரப்போகிறது என்றார் அவர். அவருக்கு வயது 50. தபால்காரர் 10 ரூபாய் பணத்தையும் மணி ஆர்டர் பாரத்தையும் எடுத்து அவர் முன்னால் வைத்தார். பணம் யார் அனுப்பியிருப்பார்கள் என்று அறிய கந்தையா பிள்ளை மணி ஆர்டர் பாரத்தை வாங்கி பார்த்தார். அடுத்த கணம் அவர் முகத்திலே அசடு வழிந்தது. நான் ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்திருந்தேன். அவர் கையெழுத்து போட்டு பணத்தை பெற்றுக்கொண்டார். தபால்காரர் அங்கிருந்து போய்விட்டார். இந்த தீபாவளி பரிசு எங்கிருந்து வந்திருக்கிறது என்று என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. என்னையா நீரொன்று, எனக்கு வரிசை பணம் வந்து விட்டதாக குதிக்கிறீர் என்றார் அவர் சற்று கோபத்தோடு. எனக்கு தெரியாமல் என்றால் எங்கே இருந்து பணம் வந்திருக்கிறது என்று சொன்னால் தெரிந்து கொள்கிறேன் என்றேன்.
உமக்கு தெரியாத ரகசியம் என்னிடம் உண்டா? நேற்று கடலூரில் இருந்தேன். மாயவரத்தில் இருக்கும் என் மாப்பிள்ளைக்கு தீபாவளி வரிசை பணமாக இருக்கட்டும் என்று 10 ரூபாய் அனுப்பினேன். மணி ஆர்டர் பாரத்திலே பணம் பெற்றுக்கொள்பவர் விலாசம் எழுத வேண்டிய இடத்திலே அனுப்பியவர் விலாசத்தையும், அனுப்பியவர் விலாசம் எழுத வேண்டிய இடத்திலே பெற்றுக்கொள்பவர் விலாசத்தையும் தவறுதலாக எழுதிவிட்டிருக்கிறேன். 2 விலாசங்களும் வெளியூராக இருந்ததினால் மணி ஆர்டர் குமாஸ்தாவும் இதை தவறு என்று நினைத்து இருக்க முடியாது. கடைசியில் மணி ஆர்டர் என்னையே துரத்தி கொண்டு வந்துவிட்டது என்று கூறி அழுத்து கொண்டார். அப்படி சொல்லுங்கள், இது நீங்களாக பார்த்து உங்களுக்கு அனுப்பி கொண்ட தீபாவளி பரிசுதான் என்று நானும் விழுந்து விழுந்து சிரித்தேன். அன்பானவர்களை, கடகம் அவர்கள் எழுதிய அசடு வழிந்தது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.